ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் ஒரு கதை சாப்பிட்றேன். கதையோட டிங். வெயில் காலம். ஒரு பூனை ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்துச்சான். அப்போதைக்கு வெயில் காலம் வந்துச்சான். வெயில் காலம்னா உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, வெயில் கொதிக்கும். அந்த மாதிரி வெயில் காலம் இருக்கும்போது அந்த பூனையால் ரொம்ப மயக்கமாக வந்துச்சான். ஒரு மதியானம் போல அது ரொம்ப தூக்கம் வந்துச்சான். அந்த பூனைக்கு எங்கே பார்த்தாலும் வெயிலாகவே இருந்துச்சான். எங்கேயாவது ஷேடோ இருந்துச்சான்னு பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். எங்கேயுமே இல்லையா. அப்போதைக்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு கார் நின்றுட்டு இருந்துச்சான். அந்த காருக்கு கீழே சுடவே இல்லையாம். அந்த காருக்கு கீழே அவ்வளோ நினலாம். அதுக்கு கீழே போய் அந்த பூனை படுத்து ஓட்ட போட்டு தூங்கிச்சான். நல்லா அசந்து தூங்கிச்சான். அந்த காரர் இருக்காரு, கார்காரர், அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கார் எடுக்கிறான்னு ஏறி உட்காந்து சாவியை திருவி கார் எடுக்கிற அடுத்த செகண்டு அந்த ஒரு நிமிஷத்தில் ஒரு பாப்பா ஓடி வந்து அங்குன்னு கூட்டிச்சான். என்னடா இது, இப்போ போய் இந்த பாப்பா கூப்பிடுறது கேட்டு சாவியை எடுத்துட்டு கதவை திறந்து பார்த்தாராம். ஏன் பாப்பா இப்போ கூப்பிட்டேனே அப்படின்னு கேட்டாராம். இல்லைங்கள், முதல்ல உங்கள் கால் கீழே பாருங்களேன் சொன்னிச்சான். பார்த்தா அந்த காரு கீழே அந்த பூனை படுத்து நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்துச்சான். இந்த காரர் அந்த பூனையை எழுப்பிவிட்டான். அந்த செடுக்கேண்டு அவரை பார்த்தோன்னே தடுக்குன்னு ஓடி போயிடுச்சான் அந்த பூனை. அப்புறமாட்டி இந்த கார் டிரைவர் இருக்காரு, அவர் அந்த பாப்பாவை தூக்கி முத்தம் கொடுத்து சொன்னாலாம், நான்டா பாப்பா தப்பு பண்ணிட்டேன். நான் என் காருக்கு கீழே என்ன இருக்குன்னு நான் பார்க்காம அந்த ஒரு செகண்ட் நீ வரலைண்ணா, நான் இந்நேரம் அந்த காரை அந்த பூனையை நசுக்கிட்டு ஓட்டிட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுதாளாம். இப்போ இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, காரு இந்த போல் காரு கீழே, லாரிக்கு கீழே, இது போல் வண்டிங்களுக்கு கீழே நிழல் இருக்கும். அந்த நிழலில் தான் நாய், பூனை எல்லாமே போய் படுத்து தூங்குவாங்க. இந்த வெயில் காலத்தில் அவங்களுக்கு எங்கே இடம் இருக்குது? அதனால 4 வீலையும் செட் பண்ணிட்டு நடுவுலையும் செட் பண்ணிட்டு அப்புறமாட்டி தான் நீங்கள் வண்டியை எடுக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கப்படியே தொட்டுங்க. பாய் பாய்.